காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெரு பகுதியில் உள்ள சித்ரகுப்தர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி சுவாமி தரிசனம் செய்திட குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். உலகில் உள்ள ஜீவராசிகளில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவராக கருதப்படுபவர் சித்ரகுப்த சுவாமி. சித்ரகுப்த சுவாமிக்கென தென்னிந்தியாவிலேயே வேறு எங்கும் கோவில்கள் இல்லாத நிலையில் புண்ணிய நகரம், முக்தி தரும் நகரம், நகரேஷு காஞ்சி என விளங்கும் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள நெல்லுக்கார தெருவில் சித்ரகுப்த சுவாமிக்கு தனி சன்னதியில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். கேது தோஷம், கலத்திர தோஷம், வித்யா தோஷம், புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் திருத்தலமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் சித்ரகுப்தரின் பிறந்த நாளான இன்று சித்ரா பௌர்ணமியொட்டி கோவிலில் அதிகாலையிலேயே சித்ரகுப்தருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று முடிந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கோவில் முழுவதும் வண்ண மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சித்ரா பௌர்ணமியொட்டி உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அதிகாலை முதலே குவிந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கட்டிடம் பேரிகார்டுகள் அமைத்து குடிநீர், அன்னதானம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் தொண்டு நிறுவனங்கள், கட்சி பிரமுகர்கள் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினர். மேலும் இவ்விழாவையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்து எவ்வித குற்ற சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு சிசிடிவி காட்சியில் கொண்டும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர்.
என்னுடைய நேம் விஸ்வநாத குருக்கள். சித்திரகுப்த ஆலயத்தின் அர்ச்சகராக இந்த இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் தனி கருவறையுடன் கூட சன்னதி, வேற எங்கேயும் மூலாலயம் கிடையாது. மூலவர் உற்சவர் இரண்டும் நடக்கணும். அந்த உற்சவாதிகள் நடக்கிற கோவிலானது காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கருவறையுடன் கூடிய சன்னதி கிடையாது. காரணம் என்னன்னா, இந்தியா முழுவதும் 16 இடத்துல சித்திரகுப்த சுவாமிக்கு மூர்த்தம் உண்டு. சிதம்பரம், உஜ்ஜயினி, சிகார், அலகாபாத், போடிநாயகநல்லூர், ஸ்ரீவாஞ்சியம் போன்ற இடங்கள் எல்லாம் சித்திரகுப்த சுவாமிக்கு மூர்த்தம் உண்டு. ஆனா பரிவார தேவதையா இருப்பார், மூலஸ்தானம் வேற ஒரு சுவாமியா இருக்கிறது. இங்க அவரே மூலாலயமா கர்ப்ப கிரகமா வீட்டிருக்கார். கர்ணகி அம்பாள் சமேத சித்திரகுப்த சுவாமி தெற்கு முகமான தரிசனம். ஏன்னா யம திக்கு தெற்கு, யம சகாய மூர்த்தியா இருக்கார். அதனால இங்க வலது கையில எழுத்தானையும் இடது கையில ஓலைச்சூடையும் வச்சுட்டு இது தெற்கு முகமான தவம் பண்ண கோவிலா இருக்கிறது. அதனால காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இந்த சிறப்பானது. இந்த ஆலயத்துல முக்கியமான நிகழ்வானது இந்த சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் இந்த சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதாவது பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாதான் வரணும் எப்பயுமே. இந்த வாட்டி மட்டும் முன்கூட்டியே நட்சத்திரம் வந்துருது, ஒரு நாள் விட்டு பௌர்ணமி வந்ததுனால இந்த விழாவானது 3 நாள் நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னைக்கு முக்கியமான நிகழ்வானது சித்ரா பௌர்ணமி. கேது பகவானோட அதிபதியான இருக்கார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதை உண்டு. ஞானம் மோட்சக்காரகனாகிய கேதுவின் அதிதேவதையாக சித்திரகுப்த சுவாமி காஞ்சிபுரத்தில் உண்டு. அதனால இங்க கொள்ளு, கேது தானியம் கொள்ளு, ராகு தானியம் உளுந்து, இது ரெண்டும் வச்சு சுவாமி இடத்துல அர்ச்சனை பண்ணி அதை எடுத்துன்னு போய் வீட்டுல ஊற வச்சு பசுமாட்டு கொடுக்கறதுன்றது ஒரு ஐதீகமானது. அது எதற்காக கேட்டா, இந்திரலோகத்துல இந்திரனோட சாப விமோசனத்துக்காக காமதேனுவாகிய பசுவின் மடியிலிருந்து இந்திரலோகத்துல தோன்றார். அதனால அந்த பால் வர இடத்துல இருந்து அவர் தோன்றதுனால இந்திரலோகமே சுபீட்சமாச்சு. இந்திரலோகத்தில் மலட்டுத்தன்மைகள் நிவர்த்தியானது. அதனால இந்திரனோட வளர்ப்பு மகனா இருக்கார் சித்திரகுப்தர். இந்திரனே பூஜை பண்றதா ஒரு ஐதீகம் உண்டு இந்த கோவில்ல. அதனாலதான் அந்த பசும்பால் தயிர் தவிர்த்து இங்க அபிஷேகமானது எருமப்பால்ல நடக்கிறது ரொம்ப விசேஷம்.